ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடர். இந்த வீடியோல நம்ம இப்போ ரீசெண்டா ஜோவோல கேட்கிற அரே பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அதுல ஒரு ப்ராப்ளம் தான் இது கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த ப்ரோகிராமோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அன்சார்ட்டட் அரே குடுத்துருவாங்க. அண்ட் அந்த அரேல அவங்க குடுத்திருக்க அந்த வேல்யூ இருக்கும். லைக் கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் குடுப்பாங்க. அத்தனாவது ஸ்மாலஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ்ல நம்மளுக்கு ஒரு அரேவும் அண்ட் கேங்கிற ஒரு எலிமெண்ட் குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கே 3 இருக்கு இல்லையா? ஸோ 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்னவோ அத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த இன்புட் அரேல நம்மளுக்கு 7 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அந்த 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். அத நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். அண்ட் அவங்க கேவோட வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அரேயோட வேல்யூவையும் சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கே இப்போ 2 அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுடைய அவுட்புட் 4 அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின பார்த்தோனே, இது ரொம்பவே ஒரு ஈஸியானது அண்ட் நெறைய பேருக்கு இந்த கொஸ்டினோட சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு அரே இருக்கு. ஸோ இந்த அரேவ நம்ம சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு மினிமம் டூ மேக்ஸிமம் நம்பர்ஸ் நம்மளுக்கு சார்ட் ஆகி அது அலைன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம எத்தனாவது நம்பர் அதாவது எத்தனாவது ஸ்மாலஸ்ட் நம்பர நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றாங்களோ, அந்த எலிமெண்ட்ட நம்ம ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். ஆனா, இந்த கொஸ்டின்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, வித்தவுட் மாடிஃபையிங் தி அரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அரேவ மாடிஃபிகேஷன்ஸே பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போறோம். பிரியாரிட்டி கியூ. ஸோ பிரியாரிட்டி கியூ யூஸ் பண்ணி எப்படி நம்மளால அந்த கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோடிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்பனா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அண்ட் இந்த கோடிங்ல நான் கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுல நம்மளுடைய அந்த மெயின் ஃபங்ஷன் எழுதலாம். அண்ட் இந்த மெயின்ல அவங்க நம்மளுக்கு ஒரு அரேவும், ஒரு கே அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டும் குடுக்க போறாங்க. ஸோ அத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு ஒரு அரே குடுத்துட்டாங்க. அண்ட் கே அப்படிங்கிற அந்த நம்பரையும் குடுத்துட்டாங்க. ஆ இப்போ நம்ம வழக்கமா பண்ற மாதிரி ஒரு ஃபங்ஷன்ல இந்த 2யுமே பாஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுல ரிட்டர்ன் ஆகுற வேல்யூவ தான் பிரிண்ட் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நம்மளோட கோட் ரீயூசபிலிட்டியா இருக்கிறதுக்காக. இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நான் ஒரு பிரைவேட்ல அந்த ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த ஃபங்ஷனுடைய ரிட்டர்ன் டைப்ப நம்ம இன்டிஜரா வச்சுக்கலாம். ஏன்னா, நம்மளுக்கு கடைசில ஒரு வேல்யூ தானே ரிட்டர்ன் ஆகப்போது. எந்த எலிமெண்ட் ஸ்மாலஸ்ட்டா இருக்கோ அது ரிட்டர்ன் ஆகப்போது. அண்ட் இந்த ஃபங்ஷன்ல நம்மளுடைய அந்த அரேவையும், கே அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் பாஸ் பண்ணணும். ஸோ நான் இங்க அரே அப்படிங்கிற எலிமெண்ட்டையும், இந்த கேவையும் இங்க வாங்கிக்கிறேன். ஸோ நம்ம இத ஒரு பிரியாரிட்டி கியூல பண்ண போறோம் சொல்லியிருந்தேயா? ஸோ இந்த பிரியாரிட்டி கியூ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வேல்யூஸ ஆட் பண்ண அதுவாவே சார்ட்டட் ஆர்டர்ல அத அரேஞ்ச் பண்ணிட்டே வச்சுக்கிறோம். ஸோ இத எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும்? இத எப்படி நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, பிரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ அதவே நம்மள யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பிரியாரிட்டி கியூ இருக்கு இல்லையா? அண்ட் இதுக்கும் நம்ம அந்த இன்டிஜர் அப்படிங்கிற அந்த டேட்டாஸ் டைப் குடுக்கணும். ஸோ நான் இன்டிஜர் குடுத்துக்கிறேன். அண்ட் இதோடைய நேம் நான் மின் ஹீப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது இன்டர்னலா ஒரு ஹீப் ஃபங்ஷன்ல தான் நம்மளுக்கு ரன் ஆகும். அண்ட் இத நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல பிரிண்ட் பண்றதுனால நான் மின் ஹீப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். அண்ட் இதையும் நம்ம நியூ பிரியாரிட்டி கியூ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இது இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இப்ப இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிளா எல்லா எலிமெண்ட்டையும் இதுல ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். ஸோ நம்மளுக்கு அரே இருக்கு இல்லையா? அத ஒரு ஃபார் ஈச் லூப் நான் போடப் போறேன். ஸோ இன்ட் நம் ஆஃப் அரே அப்படிங்கிறதுல நான் ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இந்த மின் ஹீப்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறேன். ஸோ மின் ஹீப் டாட் ஆட் அப்படிங்கிறதுல இந்த நம்ப ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். அண்ட் இப்ப நம்ம நம்மளுடைய அந்த லாஜிக் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 3வது ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த மின் ஹீப்ல நம்ம ஆட் பண்றனால நம்மளுக்கு அந்த சார்ட்டட் அரே கிரியேட் ஆயிருக்கும். அதாவது நம்மளுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாமே சார்ட்டட் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்ம ஒரு ஃபார் லூப் எழுதப் போறோம். அண்ட் அந்த ஃபார் லூப் நம்மளுக்கு k மைனஸ் 1 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகப்போது. அண்ட் அதுக்குள்ள நம்ம இந்த மின் ஹீப்ல இருக்க எலிமெண்ட்ட ரிமூவ் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே இருக்கு. அண்ட் இத நான் இப்போ ஒரு சார்ட்டட் ஆர்டர்ல எழுதிக்கிறேன். ஸோ நம்ம இந்த அரேவ மின் ஹீப்ல போட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி தான் அந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இப்ப நம்மளுக்கு 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் தான் வேணும். அதாவது இந்த 4 அப்படிங்கிறது. ஸோ இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, k மைனஸ் 1 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ நான் இந்த 1 ரிமூவ் பண்ணிருவேன். அண்ட் தென் இந்த 2வையும் ரிமூவ் பண்ணிருவேன்.
அண்ட் நம்மளுடைய அந்த ஃபைனல் ஆன்சர் 4 வந்து இருக்கு இல்லையா? இத வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா நம்ம வந்து இத தான் பண்ண போறோம். அண்ட் இத எப்படி நம்மளால அந்த மின் ஹீப்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து k-1 டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகப்போது. அப்பனா தான் நம்மளுடைய அந்த 3 ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ட நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த மின் ஹீப்ல அதாவது இந்த பிரியாரிட்டி கியூல நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்ஷன் வந்து இருக்கு. என்னன்னா, போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த போல் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு வந்து மொத எலிமெண்ட்ட ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஸ்டாக்ல பாப் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்களா? ஸோ அதே ஃபங்ஷனாலிட்டி தான் இங்கேயும் வந்து நம்மளுக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்மளுக்கு வந்து அந்த 1, 2 அப்படிங்கிற அந்த எலிமெண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும் இல்லையா? இப்ப நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கோ, அத வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ அத எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பிரியாரிட்டி கியூல பீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் மோஸ்ட் எலிமெண்ட் வந்து பீக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அத வந்து நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ரிட்டர்ன் மின் ஹீப் பீக் அப்படிங்கிற அந்த எலிமெண்ட்ட வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மென்ட்குள்ள இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல நம்மளுடைய அந்த அரேவையும், அந்த கே அப்படிங்கிற அந்த வேல்யூவையும் வந்து பாஸ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இத ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 4 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வரணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 4 அப்படிங்கிற அந்த அவுட்புட் வந்து வந்துருச்சு. அண்ட் இதுல வந்து நீங்க நெறைய டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் பண்ணி பார்க்கணும். அண்ட் நீங்க வந்து இன்னுமே எட்ஜ் கேஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எத்தன எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 7 எலிமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ நான் வந்து இந்த இடத்துல 8வது எலிமெண்ட் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறத குடுத்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எரர் வந்துச்சுன்னா, இந்த புரோகிராம் வந்து ஃபுல்லாவே தப்பு. அவங்க வந்து இந்த மாதிரியான எட்ஜ் கேஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. லைக் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நல் பாயிண்டர் எக்செப்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா, நம்மளுடைய அந்த சைஸே வந்து அரேயோட சைஸே வந்து 7 தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய அந்த மின் ஹீப் வந்து 7 எலிமெண்ட்ஸ் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன பண்றோம்? 8வது எலிமெண்ட்க்காக எல்லாத்தையும் நம்ம வந்து போல் பண்ணிக்கிட்டே வரும்போது, கடைசி எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரர் வந்து வருது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முன்னாடியே நம்மளுடைய அந்த அரேயோட சைஸையும், அந்த கே அப்படிங்கிறதையும் செக் பண்ணிறணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு இம்ப்ரஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து இந்த அரே டாட் லெங்த் வந்து யூஸ் பண்ணி அரேயோட சைஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அரே ஆஃப் லெங்த் -1 வந்து லெஸ் தென் அந்த கேவா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து -1 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டுக்கிறோம். கேவோட அந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் அந்த அரேயோட லெங்த்தா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து -1 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து இந்த பிரியாரிட்டி கியூ வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அண்ட் நமக்கு வந்து எப்படியெல்லாம் அந்த எட்ஜ் கேஸஸ வந்து நம்மளா ஹேண்டில் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். அண்ட் உங்களுக்கு வேற ஏதாவது இந்த மாதிரியான எட்ஜ் கேஸ் வந்து தோணுச்சு, அண்ட் இந்த புரோகிராம்ல வந்து அத வந்து ரன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா, நீங்க வந்து அதையுமே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான அப்ரோச்ச வந்து நம்ம வந்து கீப் ஆன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் நான் வந்து ஃபைண்ட் கேத் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிச்சேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்மளால எப்படி ஃபைண்ட் கேத் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து கண்டிப்பா அத பார்த்துட்டு ஹைலைட்டா இருக்கிற அந்த கமெண்ட்ட வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அஸ் ஆல்வேஸ் நான் சொல்ற மாதிரி கீப் கோடிங் அண்ட் கீப் வாட்சிங் கோடட். நீங்க வந்து கோட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே போகும். அண்ட் நம்மளோட சேனலோட மோட்டோவும் அதுதான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.